வணக்கம். இன்றைக்கி என்ன முக்கியமான தலைப்பு பார்க்க போகிறோன்னா ராவண காவியம். ஃபஸ்ட்டு ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர்கள். ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? புலவர் குழந்தை. ஃபஸ்ட்டு இந்த நூல் பார்த்துட்டு அதன் பிறகு புலவர் குழந்தை பற்றி பார்க்கலாம். இப்போ ராவண காவியம் அப்போ யாரை பற்றி எழுதப்பட்டுள்ளது? ராவணனை பற்றி. ராமாயணத்தில் ராமன் முதன்மை பாத்திரம். அப்போ எதிர்த்தரப்பு பாத்திரம் யாராக இருந்தது? ராவணன். அந்த ராவணனை முதன்மை பாத்திரமாக கொண்டு எழுதப்பட்ட காவியம்தான் ராவண காவியம். இந்த ராவண காவியம் எழுதப்பட்டு வெளிவந்த போது பல எதிர்ப்புகள் வந்தது. ஓகேவா? ஏன்னா ராமனுக்கு ஆப்போசிட்டாக ராவணனை வச்சு தான் ராமாயணம் எழுதப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து ராவணனை முதன்மை பாத்திரமாக ஹீரோவாக ராவணனை வச்சு எழுதவும் அது பல சர்ச்சைக்கு உள்ளானது. அதன் பிறகு புத்தகம் தடை செய்யப்பட்டு அதன் பிறகு தான் வெளியானது. புலவர் குழந்தை அவர்களால் எழுதப்பட்ட நூல். இந்த ராவண காவியம் எத்தனை காண்டங்களை உடையது? ராவண காவியம் 5 காண்டங்களை உடையது. எத்தனை செய்யுள்கள்? 3100 செய்யுள்கள். எத்தனை படலங்கள்? 57 படலங்கள். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், காண்டம் என்றால் பெரும் பிரிவு, படலம் என்றால் உட்பிரிவு. அப்போ 5 காண்டம் என்னென்ன காண்டம்? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். ஓகேவா? இதுதான் 5 காண்டம், 57 படலம். எத்தனை பாடல்கள் சொன்னால் 3100 செய்யுள்களை உள்ளடக்கியது. இந்த ராவண காவியத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராவண காவியம் ஒரு காலத்தின் விளைவு, ஆராய்ச்சி அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்தான் ராவண காவியம் அப்படின்னு யார் சொல்றது? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாங்க. அப்போ ராவண காவியம் பத்தி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து புலவர் குழந்தை யாரு? புலவர் குழந்தை என்பவர் கொங்கு நாட்டு மாவட்டத்தில் பிறந்தாரு. எங்கே பிறந்தார் அப்படின்னா ஓலவலசு அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. இந்த புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். பாருங்க, எத்தனை நாட்கள்ல? 25 நாட்களில் திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதியவர் யாருன்னா புலவர் குழந்தை. யார் எழுத சொல்லி கேட்டுக்கொண்டார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் புலவர் குழந்தை இன்னும் நிறைய 30க்கும் மேற்பட்ட முக்கிய நூல்களை எழுதியிருக்காரு. இங்கே எடுத்துக்காட்டுக்காக சில நூல்கள் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ராவண காவியமே வச்சுக்கலாம். அதன் பிறகு அரசியல் அலங்காரம், அப்புறம் நெடுஞ்சி பழம், அப்புறம் காமஞ்சரி, யாப்பதிகாரம், தொடையதிகாரம், அப்புறம் தமிழ் எழுத்து சீர்திருத்தம்னு நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் தமிழ் வாழ்க எழுதியிருக்காரு. தமிழக வரலாறுன்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்த நாடு கொங்கு நாடு, அதனால கொங்கு நாடுன்னு பேர்லேயே இருக்கு. அந்த பகுதியில் பிரபலமானவர் யாரு? தீரன் சின்னமலை. அப்போ தீரன் சின்னமலை. அப்போ ஃபர்ஸ்ட் ராவண காவியம், அரசியல் அலங்காரம், நெருஞ்சி பழம், காமஞ்சரி, யாப்பதிகாரம், தொடையதிகாரம், தமிழ் வாழ்க, தமிழ் எழுத்து சீர்திருத்தம், தமிழக வரலாறு, கொங்கு நாடு, தீரன் சின்னமலை, பூவாமுல்லைன்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். பூவாமுல்லை. இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் தான் புலவர் குழந்தை அவர்கள். இவர் பிறந்த ஊர் ஓலவலசு. இவர் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். அப்போ திருக்குறள் உரை என்ற நூலையும் புலவர் குழந்தை எழுதியுள்ளார். நம்ம இதுதாங்க ராவண காவியத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ராவண காவியத்தை பற்றி அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு? புலவர் குழந்தைகிட்ட தந்தை பெரியார் என்ன கேட்டார்? அவர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன? ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? பாடல்கள் எத்தனை? ராவண காவியத்தில் யார் முதன்மை பாத்திரமாக வச்சுருக்காங்க? ராவணன். இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு முக்கியமான தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.